சுகமே சூழ்க. போன தடவ லக்னத்த பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல பலரையும் உங்க லக்னத்த பத்தி சொல்லுங்க. உங்க லக்னம் என்னன்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னூட்டத்த பார்த்தேன். ட்வின்ஸ் இரட்டை பிறப்பா பிறக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு லக்னம் ஒரே போல இருக்குமா? இல்ல வெவ்வேறு லக்னம் இருக்குமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அத பத்தி சொல்லணும்னு உங்ககிட்ட நான் நினைக்கிறேன். இரட்டை பிறப்புகளுக்கு கண்டிப்பா லக்னம் ஒரே போல தான் இருக்கும். ராசி, லக்னம், நட்சத்திரம் எல்லாமே ஒரே போல தான் இருக்கும். ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கா எந்த ஒரு ட்வின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அண்ணனோ தம்பியோ இல்ல அந்த 2 பேருக்கும் அந்த இடையில மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அவருடைய செயல்பாட்டுல. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே போல இருக்கக்கூடிய இரட்டை பிறப்புகள் இல்ல தோற்றத்துல பெருசா ஒரே போல இல்லாம கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இரட்டை பிறப்புகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய அமைப்பு எல்லாத்துலயும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். லக்னமும் ராசியும் நட்சத்திரமும் ஒரே போல இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய குணாதிசயங்கள்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமும் இங்க முக்கியம். ஒவ்வொரு நொடியும் முக்கியம். ஒவ்வொரு நொடியில மொத்த ஜாதகமே முன்ன பின்ன மாறி இருக்கும். சோ அப்ப அந்த இரட்டை பிறப்புகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப கூராய்வு செய்து, ரொம்ப நுட்பமா நீங்க அந்த ஜாதகத்தை அணுகிதான் அவங்க 2 பேருடைய குணாதிசயங்களும் எப்படி எப்படி வேறுபடுது, அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன உயரங்கள் அடைவாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கை பாதை மாறும், என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, என்னென்ன துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க, இல்ல ஒரே துறையில் அவங்க பயணித்தாலும் அவர்களுடைய ஆசைகள், அவருடைய கனவுகள், அவருடைய லட்சியங்கள், அவருடைய எண்ணங்கள் எப்படி மாறுபடுதுங்கிறத நீங்க தெளிவா எடுத்து சொல்ல முடியும். ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. அப்ப இரட்டை பிறப்பாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்ததுதான். நீங்க ஒரே போல அந்த 2 ஜாதகத்தை நீங்க டீல் பண்ணவே முடியாது. லக்னம் ஒரு போல தான் இருக்கும் கண்டிப்பாக. ஜோதிடங்கிற அன்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தெளிவான கேள்வி அது. ரொம்ப வித்தியாசமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இதுதான். நிச்சயமாக லக்னம் ஒன்று போல தான் இருக்கும். ஆனாலும் நிச்சயமாக அவர்கள் குணாதிசயங்கள் வேறுபடும். சுகமே சூழ்க.